இதயம் கனிந்த பணிவான வணக்கம் அன்பர்களே. பகவத்கீதையை எளிமையான முறையில் புரிஞ்சுக்கிறதுக்கு குரு அருளும் இறையருளும் வேண்டி துவங்குவோம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் 5 ஸ்லோகம் 11, 12, 13. முதல்ல ஸ்லோகம் 11. காயேன மனசா புத்யா கேவலைரிந்திரியைரபி யோகினः கர்ம குர்வந்தி சங்கம் த்யக்த்வாத்மசுத்தயே. இதோட அர்த்தம், யோகிகள் பற்றுதலை கைவிட்டு தங்கள் உடல், புலன்கள், மனம், புத்தி ஆகியவற்றை கொண்டு தங்கள் சுயத்தை புனிதப்படுத்துவதற்காக மட்டுமே செயல்களை செய்கிறார்கள். The yogis who have abandoned attachment perform actions merely by the body, mind, intellect and senses for the purification of the self. அடுத்து ஸ்லோகம் 12. யுக்தः கர்ம பலம் த்யக்த்வா சாந்திமாப்னோதி நைஷ்டிகீம் அயுக்தः காமகாரேன பலே சக்தோ நிபத்யதே. இதோட அர்த்தம், கடவுள் உணர்வில் ஐக்கியமான கர்மயோகிகள் தங்கள் அனைத்து செயல்களையும் முடிவுகளையும் கடவுளுக்கு வழங்குவதன் மூலமாக நிரந்தரமான அமைதியை அடைகிறார்கள். அதே சமயம் கடவுள் உணர்வில் ஐக்கியமாகாதவர்கள் தங்கள் ஆசைகளால் தூண்டப்பட்டு அதன் விளைவுகளில் இணைக்கப்பட்டு சுயநலத்துடன் வேலை செய்து தங்கள் செயல்களின் பலன்களுடன் இணைந்திருப்பதால் சிக்கிக்கொள்கிறார்கள். The one who is united in his heart, having abandoned the fruit of actions, attain eternal peace. The non-united one, impelled by desire and attached to the fruit, is bound. அடுத்து ஸ்லோகம் 13. சர்வ கர்மாணி மனசா சந்நியஸ்யாஸ்தே சுகம் வஷீ நவத்வாரே புரே தேஹி நைவ குர்வன்ன காரயன். இதோட அர்த்தம், கர்ம பலன்களை மனதால் துறந்தவர்கள் பற்றற்று தன்னடக்கத்துடன் தாங்கள் எந்த காரியத்தையும் செய்பவர்கள் அல்ல என்ற எண்ணங்களோடு 9 வாயில்கள் கொண்ட நகரத்தில் மகிழ்ச்சியுடன் வாழ்கின்றனர். The embodied man of self-control, having given up all actions mentally, continues happily in the town of 9 gates without doing or causing to do anything at all. இப்போ இந்த ஸ்லோகங்களோட அர்த்தத்தை சிம்பிளாக புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவோம். ஸ்லோகம் 11 பகவான் ஆத்மசுத்தையே அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறாருங்க. ஆத்மசுத்தி அப்படின்னா நம்ம உடம்புல ஒரு அங்கமாக இருக்கும். நம்மளோட ஆத்மாவை எந்த கலங்கமும் இல்லாமல் நிர்மலமாக, அசுத்தங்கள் இல்லாமல் சுத்தமாக பியூராக பிரகாசமாக அந்த இறைத்தன்மையை குறையாமல் வச்சுக்கிறது. எக்ஸ்போசிங் த டிவினிட்டி வித்தின் அஸ். அதாவது யோகிகள் அவங்க உடல், மனசு, புத்தி, அப்புறம் சென்சஸ் எல்லாத்தையும் தங்களோட ஆத்ம சுத்திக்காக, ஃபார் த பியூரிஃபிகேஷன் ஆஃப் த செல்ஃப் மட்டுமே அவங்க கர்ம காரியங்களை செய்கிறாங்க அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறார். ஆத்ம சுத்தி அப்படின்னா என்ன? பியூரிட்டி வீவ்ஸ் டெஸ்டினி அப்படின்னு குரு தாஜி அவர்கள் சொல்லுவார். அதாவது நம்ம எந்த அளவுக்கு நம்மளை சுத்தமாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட ஆன்மீக வளர்ச்சி இருக்கும். இதுக்கு தான் நமக்கு இந்த சுத்திகரிப்பு பயிற்சி, கிளீனிங் டெக்னிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த ஆத்ம சுத்தி தான் நம்மளோட லட்சியமான இறைவனுடன் ஒன்றிணைதல், கம்ப்ளீட் ஒன்னஸ் வித் காடை நம்ம எவ்வளவு சீக்கிரமாக அடைய முடியும் அப்படிங்கிறத தீர்மானிக்க உதவுது. நம்ம உடல் அமைப்பான பாடி சிஸ்டத்தில் 3 பாடிஸ் இருக்குதுங்க. ஒன்று
நாம் தொட்டு பார்க்க முடிகிற இந்த உடம்பு, நம்ம ஃபிசிக்கல் பாடி, ஸ்தூல சரீரம் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது நம்ம மனசு, புத்தி, அகங்காரம், சித்தம், மைண்ட், இன்டெலெக்ட், ஈகோ அண்ட் கான்ஷியஸ்னஸ், இந்த நாலும் சேர்ந்து சூக்ஷ்ம சரீரம், சட்டில் பாடி அப்படின்னு சொல்லுவோம். மூணாவதா நாம் இந்த உடம்பில் வாழ காரணமாக இருக்கக்கூடிய இந்த ஆன்மா, சோல், காரண சரீரம், காஷல் பாடி அப்படின்னு வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த ஆத்ம சுத்தி அப்படிங்கிறது உடல் சுத்தம், உள்ள சுத்தம் பண்ணி நம்ம ஆன்மாவை தூய்மையாக வச்சுக்கிறத குறிக்குது. அதனால் நம்ம மனசை, மைண்டை எந்த கெட்ட எண்ணங்களும், இம்ப்யூரிட்டிஸும் வராமல், அசுத்தம் ஆகாமல் பார்த்துக்கணும். மனசை கண்ட இடத்துக்கும் அலை பாயாமல் ஏகாகிர விருத்தி அப்படின்னு சொல்லப்படுற ஒரே சிந்தனையாக கடவுள் உணர்வை கைவிடாமல் இருக்கணும். இதைத்தான் அடுத்த 11வது ஸ்லோகத்தில் யுக்தக, கடவுள் உணர்வில் ஐக்கியமானவர் அப்படின்னு பகவான் சொல்கிறார். இப்படி ஏகாகிர விருத்தியோட ஒன்னஸ் வித் காடை ஒரே லட்சியமாக கொண்ட யுக்தர்கள் தங்களோட கடமைகளை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இந்த லௌகீக விஷயங்களில் அட்டாச்மெண்ட், எந்த பந்தமும் இல்லாமல் சாந்தி நிலையை அடையிறாங்க அப்படின்னு பகவான் சொல்கிறார். அதே சமயத்தில் அயுக்தக, அதாவது கடவுள் உணர்வில் ஐக்கியமாகாதவர்கள் தங்கள் ஆசைகளால் தூண்டப்பட்டு சுயநலத்தோட செல்ஃபிஷாக இருப்பாங்க. எந்த வேலை செஞ்சாலும் அதோட பலன்களை எதிர்பார்த்துக்கிட்டு தங்களை பந்தப்படுத்திக்கிட்டு எல்லா சிரமங்களையும் எல்லா வேதனைகளையும் அனுபவிக்கிறாங்க. இந்த வாழ்க்கையில், உலக வாழ்க்கையில் சிக்கி தவிக்கிறாங்க அப்படின்னு பகவான் சொல்கிறார். அடுத்த 12வது ஸ்லோகத்தில் நவத்வாரே புரே அப்படின்னு சொல்லப்படுற 9 வாயில்கள் கொண்ட நகரத்தில் தான் நம்ம வசிக்கிறோம் அப்படின்னு பகவான் சொல்கிறாரு. இதைத்தான் மாணிக்க வாசகர் மலஞ்சோறும் 9 வாயிற் குடில் அப்படின்னு சொல்லி திருவாசகத்தில் சொல்கிறார். நம்ம உடல்ல 2 கண்கள், 2 காது, 2 மூக்கு நாசி துவாரங்கள், வாய், 2 மலத்வாரங்கள், இப்படி நம்ம உடம்புல இருக்கிற 9 ஓட்டை, 9 ஹோல்ஸ் வழியாக மலம்னு சொல்லப்படுகிற அழுக்க நம்ம உடல்லேருந்து வெளியேறுது. இந்த நவத்வாரங்கள் கொண்ட நம்ம உடம்பு தான் நம்ம உயிராக இருக்கும், நம்ம ஆன்மா வாசிக்கும் குடில். இந்த உடம்புல நம்ம மட்டும் தனியாக இல்லைங்க. ஒரு சிட்டி, நகரத்தில் எப்படி பல ஜீவராசிகள் வசிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் நம்ம உடம்புலையும் புழு, பூச்சி, பூஞ்சை, வைரஸ், பாக்டீரியா எல்லாம் லட்சக்கணக்கில் இருக்குது. இந்த 9 ஓட்டையில் எந்த ஓட்டை வழியாக வேணாலும் எப்போ வேணால் நம்ம உயிர் போகும். ஆனால் இப்படி நிரந்தரமில்லாத இந்த உடம்புல வசிக்கும் ஒரு ஞானி தன்னோட எல்லா காரியங்களையும் தினசரி தவறாமல் செஞ்சுக்கிட்டு வந்தாலும் சர்வ கர்மாணி மனசா சந்நியாஸ்தே சுகம் வசி அப்படின்னு பற்றற்று தன்னடக்கத்துடன் தாங்கள் எதையும் செய்பவர்கள் அல்ல என்ற எண்ணத்தோடு 9 வாயில்கள் கொண்ட நகரத்தில் ஹாப்பியாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியுடன் வாழ்கிறார்கள் அப்படின்னு பகவான் சொல்கிறார். என்னங்க, நாமளும் இப்போது எதுலேயும் நம்மளை பந்தப்படுத்திக்காமல் யுக்தனா எப்படி சந்தோஷமாக வாழ்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படி யுக்தன் ஆகிறதுக்கு நாம் தியானம் பண்ணுவோம், மனசை சுத்தமாக வச்சுக்க கிளீனிங், சுத்திகரிப்பு பயிற்சி பண்ணுவோம். நல்லது. நன்றி, வணக்கம். ஓம் சாந்தி.